இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்வர் அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் கொடுத்துருக்கிற இன்டர்வியூ தான். அவர் அந்த இன்டர்வியூவோடது 3 பாகங்களாக ரிலீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிடி மேம்க்கு அவர் கொடுத்த இன்டர்வியூவில் நிறைய கான்ட்ரவர்சி இப்போ போயிட்டுருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ட்ரவர்சிக்கு ரொம்ப ஓப்பனாக டிடி ரொம்ப கோவப்பட்டு ஒரு ஆன்சரையும் கொடுத்துருக்காங்க. உங்களால் சும்மா இருக்கவே முடியாதா? தயவுசெய்து இந்த விஷயத்தை கொஞ்சம் விடுறீங்களா? எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாதது ஒன்று பேசுகிறது தான் உங்களுடைய வேலையாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஜய் டிவியோட ரொம்ப ஃபேமஸ் ஆங்கரான டிடி பேசின அந்த விஷயம் தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக போயிருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு சாதகமாக பண்ணுறதுக்காக எதுக்காக இன்டர்வியூ எடுக்கணும், அதுக்கு அந்த இன்டர்வியூவே தேவையில்லாத ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் ஒரு பக்கம் கேட்டுட்டும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்டர்வியூவில் கேட்ட கேள்விகள், அது மட்டும் இல்லாமல் அது எப்படி கான்ட்ரவர்சி ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிடி அதுக்கு என்ன கோவப்பட்டு பேசியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த இன்டர்வியூவில் டிடி மேம் எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மொத்த இன்டர்வியூமே நீங்கள் முதல்வர் விஜயை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. உங்களால் ஏன் அவருடைய விவாகரத்தை பற்றியோ இல்லை சங்கீதா விஜயை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ஓகே, அதில் ஜேசன் சஞ்சய் அவருடைய அப்பாவை பற்றி ரொம்பவும் சூப்பர்வாக தான் பேசியிருந்தார். அந்த இன்டர்வியூ ரொம்பவும் மெச்சூர்டாக அவர் கொடுத்துருந்தாரு, அது ரைட். ஆனால் நீங்கள் உங்கள் பக்கம் பார்க்கும்போது முதல்வர் விஜயை ப்ரைஸ் பண்ணுற மாதிரியே நிறைய கேள்விகள் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டான்ஸ் ஆட வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு எனக்கு சம்வாட் அப்படின்னு, ஆனால் கற்றுக் கொடுத்தா நான் இன்னும் கற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேசன் சஞ்சய் ஆன்சர் பண்ணியிருந்தாரு. அதில் கூட உங்களுக்கு கண்டிப்பாக அவருடைய இதில் டேலண்ட்டில் ஒரு 5% இருந்தால் கூட நீங்கள் சூப்பர்பாக தான் வருவீங்க அப்படிங்கிற மாதிரி அதையும் கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணுற மாதிரி மிகைப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் டிடி பேசியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் சங்கீதா விஜயை பற்றியோ இல்லை டிவோர்ஸை பற்றியோ இப்போ அவங்களுடைய ஸ்டேட்டை பற்றியோ எதுவுமே சொல்லலை. ஜேசன் சஞ்சய் அவருடைய அப்பாவை பற்றி நல்ல ஒரு அபிப்பிராயம் தான் வச்சுருந்தாரு, அதை தான் கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அப்பா பண்ண இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியில் தனக்கும் பங்களிப்பு இருக்குது, பொறுப்பு இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நான் எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியும் ஜேசன் சஞ்சய் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஜேசன் சஞ்சய் கொடுத்துருந்த இன்டர்வியூ தளபதி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வைரலாக போனது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கான்ட்ரவர்சியும் கூடயே பேசப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னா, டிடி மேம் வந்து கொஞ்சம் ஒருதலை பட்சமாக அந்த இன்டர்வியூவை நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே லாஸ்ட் நம்ம ஸ்டாலின் சார் வந்து சிஎம்மாக இருந்திருப்போது கூட அவருடைய சாம்பார் சாதம், அவருடைய அந்த ஸ்கூலில் போட்டுற சாம்பார் சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இவ்வளோ சூப்பர்பாக இருந்தால் நான் மறுபடியும் ப்ரைமரிக்கே போய் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருந்தேன், கண்டிப்பாக இது நம்மளுடைய முதல்வருடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவரை ப்ரைஸ் பண்ணி பேசியிருந்திருப்பாங்க. ஸோ இப்படி ஒருத்தரை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறதுக்காக எதுக்கு ஃபேக்காக ஒரு இன்டர்வியூவை நீங்கள் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் டிடி மேமை பற்றி நிறைய ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கு திவ்யதர்ஷினி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா, எப்போவுமே யார் எது பேசினாலும் தன்னுடைய வாயை அமைதியாக வச்சுட்டு போயிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நான் இந்த விஷயத்துக்கு அப்படி தான் ரியாக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நீங்கள் உண்மையாக ஒரு விஷயம் பண்ணினா கூட இந்த உலகம் அதை பார்த்துட்டு ஃபேக்கு, பொய், காப்பி அடித்தா அப்படி தான் சொல்லும். ஆனால் அது உங்களுக்கு தெரியும் அதில் நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கிறீங்க. நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் வந்து ரொம்பவும் ட்ரூவாக தான் இருந்துக்கிட்டு வரேன். என்னுடைய அந்த ப்ரொஃபஷனுக்கு நான் ஜென்டலாக இருந்துட்டு வரேன். நான் அதை யாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசியமும் கிடையாது. இப்போவும் நான் அதை தான் பண்ண போகிறேன். ஏன் இதை நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் ஏன் இதை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை கேட்கக்கூடாது. ஏன்னா இன்டர்வியூ அப்படிங்கிறது அவருடைய மூவி ரிலேட்டடாக இருக்கணும். சம்வாக ஒரு ஃபேமிலியை டச் பண்ணலாம், ஆனால் இன்டீரியராக போகிறது அப்படிங்கிறது அது ரொம்பவும் அது வியர்டாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கும் சரி, அதை பதில் சொல்கிறவங்களுக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு சின்னதாக ஒரு கிளாரிட்டியும் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜேசன் சஞ்சயோட இன்டர்வியூவை பார்த்துருக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிடி மேமோட இந்த ஆன்சருக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.